வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளை சுற்றி நிறைய பேரை பார்க்குறோம். நிறைய பேர் நமக்கு பிடிக்கும். இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. அவங்க எதனால இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க? சும்மா வந்து எல்லாரும் வந்து நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்க முடியாது. நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள்ட்ட ஒரு கேரக்டர் இருக்கும். சிலர் வந்து மாதத்துக்கு ஒருக்க அவங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, அந்த டிசைன் பண்ணுவாங்க. இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்கிறோம்ல, இதை வந்து ஸ்க்ரீனை மாற்றுறது, இந்த ஃப்ளவர் பாக்ஸை வந்து இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கிறது, இப்படி செய்வாங்க. கபோர்டை வந்து நீட்டாக அடுக்கி வைப்பாங்க. அந்த கபோர்டை திறந்து பார்த்தாலே ஆசையாக இருக்கும். சிலருக்கு வந்து இது ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் எப்படின்னா, சில பசங்க என்ன பண்ணுவாங்க, மிஸ் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த அசைன்மெண்ட் வந்து டேட்டு கொடுத்துருப்பாங்க, இத்தனாம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு நைட்டே வந்து இந்த பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அன்றைக்கி நைட்டு விடிய விடிய உட்காந்து எழுதிடுவாங்க. அம்மா சொல்லுவாங்க, ஏன்டா அவனுக்கு தான் டைம் கொடுத்துருக்காங்க, 4 நாள் இருக்குல்ல, மெதுவாக செய்யலாம்ல, இப்படி தூக்கம் கெட்டு போகணுமா அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிடாமல் உட்காந்து செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நம்ம மேலே இருக்கிற பாசத்தில் செய்வாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும், அதே நேரத்தில் வந்து மூடு இருக்கும்போதே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, பஸ்ஸில் போகும்போது பெரியவங்க வந்து இருந்தாங்கன்னா அவங்கள வந்து உட்கார சொல்லிட்டு நம்ம எழுந்திரிச்சு நிற்கிறோம். ஹேண்டிகேப்டு இருந்தாங்கன்னா அவங்கள ரோடு கிராஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எவ்வளோ எமர்ஜென்சி வேலை இருந்தாலும் அதை நிறுத்தி நிதானமாக செஞ்சுட்டு தான் போவாங்க. இன்னொன்று இருக்குது, அவங்க வந்து ஃப்ரெண்டு சொல்லிட்டு போய்ப்பான், நான் ஊருக்கு போகிறேன், எங்கள் அம்மாவை பார்த்துக்கோ 4 நாளைக்கு, எங்கள் அம்மா தனியாக இருப்பாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா அது மெனக்கட்டு வந்து அம்மா அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா ஃபோன் பண்ணி கேட்பாங்க. கேட்டு அம்மா கூட சொல்லுவாங்க, ஏன்டா அவங்க ஃபோன் பண்ணி கேட்கணுமா, நீ அவங்க வேணும்னா கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போய் அம்மா அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கேரக்டர். நம்ம வந்து இதனால தான் அவங்கள வந்து நமக்கு ரொம்ப பிடிக்குது. இப்படி ஒவ்வொருத்தட்டையும் ஒரு குணம் இருக்கும். இந்த குணம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த குணத்தை வந்து இப்போ உங்கள்கிட்ட இருந்தாலும் நம்ம வந்து இந்த குணத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஒரு கோவப்படுறதா இருந்தால் கூட நம்ம சொல்லணும், எனக்கு ரொம்ப கோவம் வருது, இது எப்படி நான் குறைக்கிறது அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு வெல் டிசைன்டு கேரக்டர், இது வெல் டிசைன்டு கேரக்டர்னா இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு இவங்களை பற்றி ஒரு அபவாதம் வந்தால் கூட அவங்க சொல்லியிருந்துக்கவே மாட்டாங்க, நிச்சயமாக அதை செய்யவே மாட்டாங்க, எனக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ அந்த கேரக்டர் இப்போ உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கேரக்டர் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இது வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு இடைஞ்சலாக கூட இருக்கலாம். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்க போகிறதுங்கிறது நமக்கு இடைஞ்சலாக இருக்கலாம். இன்றைக்கி வந்து அசைன்மெண்ட்டை இன்றைக்கே எழுதுறதுங்கிறது தூக்கம் கெட்டு போகக்கூடிய இடைஞ்சலாக கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து நமக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து இது ஹெல்ப் பண்ணும். இந்த கேரக்டர் வந்து ஒரு பேங்க் டெபாசிட் மாதிரி. இந்த நல்ல குணம் வந்து என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு 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 புகழின் உச்சியில் எட்ட போகிற சமயத்தில் வந்து இது வந்து நமக்கு ஒரு பல உதவிகளை நமக்கு கை கொடுக்கும். இதில் வந்து நாயன்மார்கள் ஆழ்வார்கள் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. இவங்கள்லாம் வந்து ஒரு பிரின்சிபிளோடு வாழ்ந்தாங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு பிரின்சிபிள் தான், அந்த பிரின்சிபிளோடு வாழ்ந்தவங்க. அதில் ஒருத்தரை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது எவ்வளோ பெரிய பேர் நமக்கு கிடைக்குங்கிறது உங்களுக்கு அப்போ புரியும். திருக்குறுப்பு தொண்டர்னு சொல்லிட்டு ஒரு நாயன்மாரில் 63 நாயன்மார்கள் ஒருத்தர். அவர் வந்து மிகச்சிறந்த சிவபக்தர். இவரை மாதிரி பக்தராக இருக்கணுங்கிறத காட்டினா இவரை மாதிரி பிரின்சிபிளோடு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப வந்து அது உங்களுக்கு சொல்கிறேன். அவர் வந்து டெய்லி வந்து ஒரு சிவனடியாருடைய துணிமணியை ஃப்ரீயாக துவைச்சி கொடுப்பாரு. நம்ம வந்து செய்கிறோம்ல, யாருக்குனாலும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா டக்குன்னு வந்து அதை செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது மாதிரி ஒரு சிவனடியாருக்கு துவைச்சி கொடுத்துட்டு தான் அவருக்கு அந்த துவைச்சி கொடுக்கறது தான் அவரோட வேலை. அவரோட பங்கான துணிகளை துவைப்பார். அப்படி அந்த ஊரில் எல்லாரும் அவரை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் படித்துறைக்கு போய் துணி துவைக்கிறதுக்கு போகிறாங்க. இவரும் கூட போகிறாரு. எல்லாரும் அவங்கவுங்க உருப்படியை வந்து ஆற்றுல போட்டு துவைச்சி காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, தம்பி சிவனடியார் யாரையும் காங்கலை, நீ வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒதுக்கி வை அப்படின்னா, இல்லை
நான் சிவனடியார் துணியை துவைக்காமல் நான் வந்து என்னுடைய பகுதியான இந்த துணியை துவைக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சாயந்தரம் ஆயிடுச்சு, எல்லோரும் காய வச்ச துணியெல்லாம் மடித்து மூட்டை கட்டிட்டு கிளம்புறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அதுலேருந்து ஒரு தலைவன் மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, கொண்டா உன்னுடைய பகுதியான துணியை நாங்கள் துவைச்சிடறோம், நீ சிவனடியாருக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கும் அவர்கிட்ட இன்னொரு நல்ல குணம் என்னென்னா, தன்னுடைய வேலையை தான் மட்டும் தான் செய்வார், அடுத்தவங்களுக்கு அது சுமையாக இருக்க விரும்ப மாட்டார். அப்படி ஒரு பிரின்சிபல் இருக்கிறதுனால, இல்லை என் வேலை நீங்களாம் இப்போ தான் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுக்கிறீங்க, இதோட நான் இந்த வேலையை நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். நான் இருந்து இன்னைக்கு பொழுதை வந்து எப்படினாலும் ஒரு சிவனடியாரை பார்த்து அவருக்கு ஃப்ரீயாக துவைச்சி கொடுத்துட்டு அப்புறமா என்னுடைய இதை இது பண்ணிட்டு பொழுது அடைஞ்சாலும் நான் அதுக்கப்புறமா வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இவன் சொன்னால் கேட்க மாட்டான், இவனுடைய குணமே இதுதான், இவனுடைய கேரக்டருக்காக ஒரு சிவனடியார் வந்தால் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாங்க. போன பிறகு கொஞ்சம் அப்படியே இது வானம் வந்து கொஞ்சம் மங்கலாக வருது. அப்போ ஒரு சிவனடியார் வர்றாரு. வரும்போது அவருடைய ஒரு துணிமணி மேலே இருக்கிற அந்த காவி உடை வந்து அழுக்காக இருக்குது. அப்போ இவர் சொல்கிறாரு, உங்களுடைய துணியை கழட்டி கொடுத்தீங்கன்னா நான் துவைச்சி காய வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நல்லா பக்குவமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது, என்கிட்ட இருக்கிறதே ஒரே துணி தான்ப்பா, உன்னை கழட்டி கொடுத்துட்டு அந்த குளிர்க்குள்ளே எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு அவர். இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் அதுக்குள்ளே வந்து நான் துவைச்சி காய வச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் சரி நீ இவ்வளோ கெஞ்சி கேட்குற, நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் வந்து நீ வாக்கு தவறக்கூடாது, நான் எப்படி துணியை கொடுக்குறனோ அதே மாதிரி எனக்கு வந்து காய வச்சு கொடுக்கணும், என்னால் குளிர் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் அப்படியே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. வாங்கினா அவர் துணியை துவைக்கிறாரு. துவைச்ச உடனே மழை பிடிச்சிக்கிடுது, பயங்கரமான மழை பெய்யுது, காற்றடிக்குது. அந்த காற்றுல வந்து துணி பறந்து போய் முள்ளு செடியில் போய் விழுந்து துணி கிழிஞ்சிருது. கிழியவும் அவருக்கு ரொம்ப பயமாயிருது. ஐயோ, நம்மளால் வாக்கு காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. நமக்குமே இப்படித்தான், இந்த மாதிரி ஒரு 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 பிரின்சிபலோட வாழ்கிறவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்குன்னு சோதனை வரும். அது மாதிரி அவருக்கும் சோதனை வருது. சிவனடியார் கோயிலுக்கெலாம் போய் சாமியை கும்பிட்டுட்டு வர்றாரு. வந்து, எங்கப்பா எனக்கு குளிர் வாட்டுது, மழை வேற பயங்கரமாக பிடிக்குது, என் துணி இருந்தால் தான் என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, என்கிட்ட வேறு நல்ல துணி இருக்குது, பட்டு துணியெலாம் இருக்குது, அதை தர்றேன். ஓஹோ, அப்போ நீ என் துணியை கிழிச்சிட்ட, உன் துணியை நான் கெட்டவா, அதை எப்படி கெட்டுவேன் நான், எனக்கு ஏன் துணி தான் வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ இவர் வந்து இவ்வளோ பிடிவாதமாக இருக்கும், நம்ம வாக்கு தவறிட்டோம், இனி நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த துணி துவைக்கிற கல்லையே முட்டி உயிரை விடுற துணியும் போது அந்த கல்லில் முட்ட போகிறாரு. அந்த சிவனடியார் அவரை வந்து நெத்தியில் பிடிச்சி அவரை கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சிக்கிட்டா திரும்பி பார்க்குறாரு, சாட்சாத் சிவபெருமானே இருக்கிறார். இது நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவர் தேடினது சிவபெருமானை தேடினார். அதனால வந்து அவருக்கு சிவபெருமான் வந்து நேரில் வந்து காட்சி கொடுக்குறாரு. நம்ம ஒரு உயர்ந்த ஒழுக்கத்தையும் உயர்ந்த எண்ணங்களையும் நம்ம இது பண்ணும் பொழுது நம்ம எதை தேடுறோமோ அது கட்டாயம் நமக்கு கிடைக்கும். இது வந்து நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஒரு நல்ல கேரக்டர் இருந்தால் ஒருத்தர் சொன்னாங்கங்கிறதுக்காக அதை நிப்பாட்ட வேண்டாம். அந்த நல்ல கேரக்டர் பர்த்தியாருக்கு உதவுறதா இருந்தாலும் சரி, டிசிப்ளினாக வாழ்கிறதுனாலும் சரி, உண்மைதான் பேசுவேன்னு சொல்கிறதுனாலும் சரி, எதா இருந்தாலும் நல்ல குணங்களை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம். அதை அப்படியே செயல்படுத்துங்க. அது உங்கள் உயர்ந்த இடத்துல கொண்டு வைக்கும். வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் வெற்றியும் கொடுக்கும். அப்படிங்கிற வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.